வாழ்க்கையின் துன்பங்களை நெறிப்படுத்தும் பௌத்த அறிவொளி. வாழ்க்கை என்பது இன்ப துன்பங்களின் கலவையாகும். அதில் துன்பம் வருவது இயற்கையின் நியதி. இந்த துன்பங்களை நேர்மறையாக எதிர்கொண்டு நெறிப்படுத்தும் வழிகளை பற்றிய அருமையான அறிவுரைகளை பௌத்தம் நல்குகிறது. துன்பம் வரும்போது அதை ஒப்புக்கொள்ளாமல் கவலைப்படுவதும் மனக்குழப்பத்தில் ஆழ்வதுமே மனித இயல்பு. ஆனால் புத்தர் இந்த இயல்புக்கு எதிராக ஒரு புது வழியை காட்டுகிறார். துன்பத்தை வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்துகிறார். இதை விளக்க புத்தர் ஒரு உவமையை கூறுகிறார். ஒருவர் முதலில் ஒரு அம்பால் காயமடைகிறார். உடனடியாக இரண்டாவது அம்பும் வந்து தாக்குகிறது. முதல் அம்பு உடலில் ஏற்படுத்திய காயம், இரண்டாவது அம்பு மனதில் ஏற்படுத்திய காயம். இதேபோல் சாதாரண மனிதன் துன்பம் வந்தால் உடல் மற்றும் மனம் இரண்டிலும் வலியை ஏற்படுத்துகிறான். முதல் அம்பை தடுக்க முடியாமல் போனாலும் இரண்டாவது அம்பை தவிர்க்க நம்மால் முடியும். நமது அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத கஷ்டங்களுக்காக நாம் கவலைப்பட காரணம் வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாது என்ற தவறான எதிர்பார்ப்புதான். வாழ்க்கையில் எப்போதும் இயல்பாக அமைந்துள்ளது துன்பம், அமைதியின்மை மற்றும் மாற்றம். எனவே துன்பத்திலிருந்து ஓடுவதோ அதை மறப்பதோ அல்ல, அதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏற்று அதனுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் வரும்போது பலர் அதிலிருந்து தப்பிக்க புலன் இன்பங்களில் தங்கள் மனதை மூழ்கடிக்க முயல்கிறார்கள். போதைப் பொருட்கள், தவறான வழிகளில் மகிழ்வு தேடுதல், சமூக ஊடகங்களில் அதிக நேரம் கழித்தல் போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டுகள். இவை அனைத்தும் மனதுக்கு தற்காலிக திருப்தி தரும், நிரந்தர தீர்வு அளிக்காது. புத்தர் இன்பம் தேடுவதை முற்றிலும் தவறு என்று கூறவில்லை. ஆனால் அது துன்பத்தின் மூல காரணத்தை தீர்க்காது என்பதை வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு முறை துன்பம் வரும்போதும் வெளிப்புற இன்பங்களை தேடுவதால் நம் உள்ளிருந்து பிரச்சனையை புரிந்து கொண்டு தீர்வு காணும் சக்தி குறைகிறது. எனவே புத்தரின் அடிப்படை போதனை துன்பம் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதி என்பதை அங்கீகரிப்பதே. துன்பம் தவிர்க்க முடியாதது, ஆனால் அதற்காக அதிகமாக கவலைப்படுவது மட்டும் நமது தேர்வின் கையில் உள்ளது. வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை புத்தர் உலகியலின் 8 நிலைகள் என்று வகைப்படுத்துகிறார். இவை லாபமும் நஷ்டமும், புகழும் அவமானமும், பாராட்டும் கண்டனமும், இன்பமும் துன்பமும் ஆகும். இவை உலகத்தின் சுழற்சியின் அடிப்படை. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல இவற்றில் ஒன்றை விரும்பி மற்றொன்றை நிராகரிக்க முடியாது. கடைசியாக புத்தர் நமக்கு தரும் முக்கியமான வாழ்க்கை கரு, துன்பமான சூழ்நிலைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள். அதற்கு பதிலாக மன அமைதியை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த எளிய ஆனால் ஆழமான உண்மையை இதயத்தில் கொண்டு செல்லுங்கள். துன்பம் வருதல் இயற்கை, கவலைப்படுதல் தேர்வு.